போட்டியே இல்லாத மாபெரும் சக்தியாக மாறிவிட்டது பாஜக. இனி எந்த கட்சியாலும் பாஜகவை வீழ்த்தவே முடியாது. நிதிஷ் ஆதரவு இல்லாமலேயே பாஜக ஆட்சி அமைக்கலாம் பீகாரில். பீகாரில் அரசியல் களம் இன்று மிகுந்த எதிர்பார்ப்புடன் கூடியுள்ளது. பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நவம்பர் 6ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி ஆகிய 2 தேதிகளில் 2 கட்டமாக நடைபெற்றது. 143 தொகுதிகள் கொண்ட இந்த பீகாரில் தேர்தல் முடிவுகள் நவம்பர் 14ஆம் தேதி என்று வெளியிடப்படும் என்று கூறப்பட்டது. அந்த வகையில் இன்று வாக்குகள் எண்ணப்பட்டன. வாக்குகள் அனைத்தும் எண்ணப்பட்ட பிறகு இன்று முடிவுகள் வெளியானது. இதில் பீகாரில் பரபரப்பான சூழல் நிலவியது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை 2000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியில் உள்ளனர். முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் பாஜக அணியின் சார்பில் தற்பொழுதும் போட்டியில் இருக்கிறார். பாஜக 95 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. நிதிஷ்குமார் கட்சி 84 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. பாஜக கூட்டணியில் உள்ள பிற கட்சிகள் பல இடங்களில் முன்னிலையில் உள்ளது. பாஜக 95 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளதால் நிதிஷ்குமார் கட்சியின் ஆதரவில்லாமலேயே ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழல் உருவாகியுள்ளது. இருப்பினும் பாஜக தனித்து ஆட்சி அமைக்காது என்றும் கூறப்படுகிறது. ஏனெனில் நிதிஷ்குமார் கட்சியின் எம்பிக்கள் ஆதரவு பாஜகவுக்கு இருப்பது ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. பீகாரின் இந்த தேர்தல் முடிவுகள் பாஜக போட்டியே இல்லாத தனிப்பெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளதை குறிக்கிறது.